செய்திகளை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இரு கட்சியினரை சேர்ந்தவர்களும் போலீசார் கைது செய்து வருகிறார்கள். அவர்களை வாகனங்களில் ஏற்றி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 500 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு அரசு வாகனங்களில் ஏற்றி செல்லப்படுகிறார்கள். அதே போல வள்ளூர் கோட்டத்தில் பாஜக சார்பில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரக்கூடிய மாணவி ஒருவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு தொடர்ந்து இதில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பான விசாரணையும் காவல்துறை நடத்தி வருகிறது. இந்த விவகாரம் என்பது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில், அதுவும் தலைநகரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே இவ்வாறு ஒரு செயல் நடைபெற்றிருக்கிறது. வெளியிலிருந்து ஒருவன் பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவன் உள்ளே, கல்லூரிக்கு உள்ளே வந்து அவன் மாணவியை மிரட்டி இது போன்ற அநாகரிக செயலில், அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறான், பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல், எப்படி அவனால் உள்ளே வர முடிந்தது என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவன் இதை முதல் முறையாக செய்யவில்லை, தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இதே போல மற்ற மாணவிகளும் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் பல்கலைக்கழக வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக மற்றும் பாஜக 2 கட்சிகளும் தற்போது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்.